வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் இப்படி இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காது. ஏன்னா அவங்களுடைய ஏரியாக்குள்ள வந்துடும். டொமைன் வந்து தமிழ்நாடு முழுக்கைக்கான இந்த டொமைன் வந்து ஏரியா பிரச்சனை. கரூர் சம்பவத்தில் அவர் என்னங்க ஓடி போனாரு, அவர் என்னங்க இத மாதிரியான விஷயங்கள் வரும்போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துருது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த உச்சநீதிமன்றம் அங்கே கேள்வி எழுப்பு, நாங்க வந்து இந்த கேள்வியில் எழுப்பியிருக்கோன்றாங்க. இவ்வளவுதான். அப்ப இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டும் முரண்படலை, ரெண்டு வேற வேற, ரெண்டு உடன்படவும் இல்லை, ரெண்டு வேற வேற. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையுடைய தீர்ப்பை மறுத்து அவங்க சொல்லியிருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும். இங்கே மறுக்கப்பட்டது, அங்கே ஏற்கப்பட்டிருக்கு. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே வந்து இது அன்னெசரி கமெண்ட் அப்படிங்கிற இடத்துல உச்சநீதிமன்றம் நிற்குது. ஸோ திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்களுக்கு தெரியும் இந்த ரெண்டுமே முரண்பட்டது, ரெண்டுக்கும் ஒன்று கூட தொடர்புடையது கிடையாது. ஓகே, இதில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, இஸ் திஸ் அ செட் பேக் ஃபார் டிஎம்கே? இது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவா? பொலிட்டிக்கலாக நம்ம பின்னாடி நிறைய பார்ப்போம். இதுலேயே பேச வேண்டிய விஷயங்கள் லீகலாகவே நம்ம நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து விசாரிக்காதீங்கன்னு சொல்லிச்சு, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிச்சு. அப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்கன்னு அவ்வளோதானே. நீங்கள் 100 ரூபா கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், செட்பேக்கா இல்லையாங்கிற கேள்வி எங்கே இருக்குது? ரொம்ப எளிமையான பதில் தானே. விசாரணை வேணும்னு கேட்டது தாவேக்கா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. விசாரணை வேண்டாம்னு சொன்னது தமிழக அரசு, விசாரணைக்கு உத்தரவிட்டுருங்க. அப்போ அவங்க செட்பேக்கா இல்லையாங்கிற கேள்வி கிடையாது. இவங்க இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க பாருங்க, அதான் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நிறைய மீம்ஸ் எல்லாம் ஓடுது. நீ தாவேக்காவை வச்சுக்கோ, நீ வந்து சிபிஐ வச்சுக்கோ அப்படின்னு. தாவேக்கா வச்சுக்கோன்னு விஜய் வந்து அமித்ஷாட்ட சொல்கிற மாதிரியும், அப்படின்னா நீ சிபிஐ வச்சுக்கோன்னு அமித்ஷா விஜய்கிட்ட சொல்கிற மாதிரி. அப்போ நீதிமன்ற உத்தரவை உள்நோக்கத்தோடு விமர்சிப்பதுங்கிறது தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதுதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆக்சுவலா தீர்ப்பு சொன்னது 2 நீதியரசர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள். அவங்க 2 தரப்பையும் கேட்டு ஆல் சீனியர் கவுன்சில்ஸ் பெரு மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு கேட்டு அதற்கப்புறம் சொன்ன தீர்ப்பை அமித்ஷா வழங்கின தீர்ப்புங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா இதுதானே கண்டெம்ட். சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாரும் அப்படி விமர்சிச்சாங்களா? சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசருடைய குடும்பத்தினர் எம்எல்ஏ வாழ்ந்திருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் யாரும் சந்தேகிக்க